ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம், அதுக்கு தாங்க கிளம்பிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்துச்சி. இப்போ மழை வந்தது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொல்லையில் தான் வீடு கட்டியிருக்கோம். சுற்றியுமே பார்த்திங்கன்னா மழை வந்து அவ்வளோ அழகாக நல்லா க்ரீனஸாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன். கல்யாணத்தை பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டேவும் எனக்கு பிஸியாக தான் போச்சு. நான் வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அக்கா பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே வந்து குட்டி பாப்பா இருக்கா, அவளை பார்க்குறதுக்காகவே நான் போனேன். பாருங்கள், நம்ம பேசணுமானா வான்னு சொல்லிட்டு பேசுவாள். அதனால் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளையும் கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயங்காலம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து முருங்கை மரம் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த எரிப்புழுகுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து நம்ம மேலே பட்டுச்சனவே நல்லா எரிச்சலாக இருக்கும். அப்புறம் அலர்ஜி மாதிரி வந்துடும். அது வந்து இந்த இலை ஃபுல்லாகவே பரவிடும். பரவச்சனே இலை ஃபுல்லாகவே நல்லா ஓட்டை போட்டு சாப்பிட்றோம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வேஸ்ட்டாக போயிடும் இலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் அதிகமாக முருங்கைக்கீரை கிடைக்காது. அதனால சரின்ட்டு நான் போட்டு எல்லாமே வெட்டின அந்த கொம்புலேருந்து எல்லாம் கழித்து எடுத்துகிட்டு வந்தேன். சரி, சாயங்கால டைமில் எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் உருவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரியெல்லாம் திரும்ப சான்ஸ் கிடைக்குதா இல்லையா? கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சாயங்கால டைமில் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு ஒரு ஜாலியாக இருக்கிறது ஒரு சில டைமில் தான் கிடைக்கும். அதனால் அதை செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாளும் கூட. எங்கள் பையனோட பர்த்டே. அவன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிப் மட்டும் எடுக்கலாம், ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது மாத்திரம் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 7-7:30 மேலே நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். இன்றைக்கி அவனோட பர்த்டேவும் இல்லை, என்னோடய பர்த்டேவும் கூட அன்றைக்கி தான். சரி, 2 பேருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டினோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.